ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஏணிப்படிகளில் மாந்தர்கள்னு சிவன் சாருடைய புஸ்தகத்திலேருந்து தான் எடுத்துன்னு இருக்கேன். பேஜ் நம்பர் 545 552 வரலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சின்னாஞ்சாமியார் அப்படிங்கிறவரை பற்றி தான் கதை பார்த்துட்டு இருக்கோம். எப்படி சின்னசுவாமி ஐயங்காரா இருந்தவர் சுவாமியாரா மாறிடுறார். அதுக்கு கௌபீன பஞ்சகம்ங்கிற சங்கரருடைய பஞ்சக ஸ்லோகமையும் நம்ம ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்போ அந்த சுவாமியார் நடத்தின ஒரு 4-5 இன்சிடெண்ட்டை நம்ம பார்க்கலாம். நிறையா இருக்குது. அவர் ஏணிப்படிகளில் மாந்தார்களில் ஒரு 40-50 பேஜுக்கு கொடுத்துருக்கார். இந்த வாட்டிக்கு நான் ஒரு 4 இன்சிடெண்ட்டை மட்டும் எடுத்துட்டுருக்கேன். என்னென்னா, நம்ம பார்த்தோம் ஒரு கும்பகோணத்தை தான் சுற்றி வரார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது, இவர் சித்த சுவாதீனம் இல்லை, இவர் வந்து சுவாமியார் ஆயிட்டார் அப்படின்னு ஓரளவுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சு போயிடுது. சரி, அந்த ஊரில் இருக்க இந்த தஞ்சாவூர் ஒரு வில்லேஜ் சுற்றி இருக்கக்கூடிய வில்லேஜில் இருக்கக்கூடிய இந்த ஜட்கா வண்டிக்காரர், குதிரை வண்டிக்காரர்கள்லாம் என்ன பார்த்தா, இந்த பிச்சைக்காரனுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த மக்களில்? முட்டாள் ஜனங்கள். போய் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி அலையிறான், கண்ட திண்ணையில் போய் படுத்துக்கிறான், எதையோ சாப்பிட்டுன்னு இருக்கான், அப்படி தான் அடியும் வளர்த்தான், கோமனை தான் கட்டின்னு அலைஞ்சுன்னு இருக்கான். இவனுக்கு போய் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு இந்த வண்டிக்காரங்கள்லாம் மக்கள்கிட்டலாம் பேசுகிறாங்க. சவாரிக்கு போகும்போதெல்லாம் பேசுறது, அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அவருக்கு பிச்சைக்காரன் அவனுக்கு போய் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்களேன்னு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கா. யார்? ஜட்கா வண்டிக்காரங்க பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. மக்கள்கிட்ட சொல்லி பார்த்தா மக்கள்லாம் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு ஆக்கர்ஷண சக்தி அவர்கிட்ட இருக்குன்னு எல்லாரும் ஒத்துட்டுருக்கான். சரி, இவங்களுக்கு இந்த ஜட்கா வண்டிகாரர்களுக்கு ரொம்ப பொறாமையாயிட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் இந்த மக்கள், நம்ம ஊர் மக்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களேன்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்களாம், அந்த சின்னாசாமியாரை போட்டு நன்னா துவைச்சு அடித்து ரத்த கலரியாக பண்ணிட்டாங்களாம் அவரை. என்ன பரதேசி தானே அப்படின்னு. அவரும் ஸ்மரணையே இல்லாத மாதிரி கீழே விழுந்து கிடக்கிறார். எல்லாரும் பதறி போய் ஷிஷோ இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டுன்னு வைத்தியர்களாக கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போகலாம், ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு அவர் தூக்குனா அவர் வந்து முடியவே முடியாது, அவர் தூக்கவே முடியல, அசைக்கவே முடியல, அப்படியே ஸ்மரணையற்றவராக இருக்கார். இந்த இவரை அடுத்த செகண்ட் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தேன்னா, அந்த ஜட்கா வண்டிக்காரர்களுக்கு யாரெல்லாம் அடித்தாலோ அவளுக்கு எல்லாருக்கும் ஒரு வெளியூர் சவாரி கிடைக்கிறது. அவளுக்குலாம் ஒரே சந்தோஷம். பாத்தியா, இந்த பிச்சைக்காரனை நம்ம அடித்ததுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வெளியூர் சவாரிலாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சூப்பர், இவன் இருந்தால் நம்மளுக்கு அழுதுண்டே தான் இருப்பான் எப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாகி இந்த ஜட்கா வண்டிக்காரர்களாம் அந்த சவாரியை கூட்டிகிட்டு போகிறான். 15 மைல் அந்த வண்டியை இது பண்ணிட்டு இவா ஜட்கா வண்டியில் சவாரி எடுத்துகிட்டு போகிறான். யாரெல்லாம் அடித்தாலோ அவளாம். அந்த 15 மைல் கழித்து ஒரு ஊருக்கோ கிராமத்துக்கோ உள்ள நுழைஞ்சா, அந்த எந்த வழியில் இவா நுழையிறாளோ அந்த கிராமத்துக்கு, அந்த ஊருக்கு, அங்கே ஒரு திண்ணையில் இந்த சின்னாஞ்சாமியார் ஒரு காயம், உடம்புல அவ்வளோ அடித்தால ஒரு காயமும் இல்லாமல் அவரோடு உட்காந்துருக்கு. எப்படி யோசனை பண்ணி பாருங்க, ஆல்மோஸ்ட் டெட்டுங்கிற மாதிரி நெய்ய புடைச்சிருக்கா அவரை. அப்படி பண்ணினவரை 15 மைல் இவா ஜட்கா வண்டி ஓட்டின்னு வந்திருக்கா, குதிரை வண்டி ஓட்டின்னு வந்திருக்கா. எப்போ வந்தார், என்ன பண்ணினார், எப்படி நடந்து வந்தார், பறந்து வந்தாரா, என்ன பண்ணாருன்னு தெரியல. அப்படி வந்து அப்படி ஜாமன்னு அப்படி உட்காண்ட உடனே இவாளுக்கெல்லாம் வெளுத்து போயிடுது. அவ்வளோதான், எல்லாரும் இப்படிப்பட்டவரை போய் நம்ம அடிச்சிட்டோமேன்னு வருந்தி நமஸ்காரம் பண்ணுறான். இந்த 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 ஏற்கனவே அவருடைய பெருமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுடுத்து. அப்போது இந்த இன்சிடெண்ட்டில் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அவருடையது ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சது அந்த சாமியாரோடது. இன்னொரு இன்சிடெண்ட் என்ன சொல்கிறார் சிவன் சார் அப்படின்னா, ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு இடம் போடலை, ஒரு ஒரு சிட்டி மாதிரி, நகரம் மாதிரி ஒரு இடத்துக்கு இவர் தான் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ஊரில் என்னன்னா, ஒரு பெரிய ஏதோ ஒரு கேஸ், ஒரு கிரிமினல் கேஸ் விசாரணைக்காக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கேம்ப் பண்ணிட்டு அந்த விசாரணையை துப்பு துளக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸில் அந்த நகரத்தினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு கேம்ப் மாதிரி போட்டுட்டு இவாள்லாம் வந்து என்ன எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிமினல் கேஸை டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு கேம்ப் போட்டுன்னு உட்காந்துருக்கான். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சாமியார் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்டாக்க போய் ரொம்ப சுவாதீனமாக ஆனால் கம்பீரமாக, நான் கொஞ்சம் இங்கே தங்கிக்கிட்டேமா அப்படின்னு கேட்டேன். சுவாதீனமாக கம்பீரமாக கேட்டு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் அவர்கிட்ட இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா. இந்த போலீஸ் ஆஃபீஸரும் சரி ஏதோ சுவாமியார் அவர் வாட்டுக்கு இருந்துட்டு போகிறார் அப்படின்னு விட்டுட்டார். இந்த போலீஸ் ஆஃபீஸர் மற்றவாள்லாம் வந்து இந்த கேஸுக்காக தேடின்னு இருக்கா. அப்போது ஒரு நாள் வந்து அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்கிறவங்க வந்து குடுன்னு ஓடி வந்து இந்த ஹையர் ஆஃபீஸர் கிட்டக்க வந்து, சார் 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 அந்த கொலை செய்யறதுக்கு ஒருத்த ரெடியாக இருக்கான் போல இருக்கு சார், ஒரு இது இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு சார் அப்படின்னு, வாங்க சார் நீங்கள் வாங்க சார் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஸோ அந்த கேஸை தான் இவள் இது பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. இவன் உடனே கடகடன்னு அவசரமாக அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஷர்ட்லாம் போட்டுட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறார், அவருடைய ப்ரொசீஜரல் இதெல்லாம் பண்ணிக்கிறார். அப்போது அங்கேருந்து வந்தார் இந்த சாமியார். வந்து என்ன பரபரப்பாக இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டுட்டு எங்கே போகிற நீ அப்படின்னோடனே அந்த பதிலே எதிர்பார்க்கல. இவரே சொல்கிறார், அந்த கொலையை நிறுத்த போறியா நீ? அவன் தான் அந்த கொலை பண்ணிட்டு வராம்பார், அடிவாள் எடுத்துன்னு வராம்பார். இப்போதான் கொலை பண்ண போகிறான்ற நியூஸ் கிடச்சிருக்கு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறார். ஆனால் சாமியார் என்ன சொல்கிறார், கொலை பண்ணிட்டு வராம்பார் அவனே உங்கள்கிட்டக்கா அப்படின்னு. உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு 2 minutes தான் இருக்கும். பார்த்தா அந்த யார் அந்த அரிவாளால் வெட்டினானோ அவனே சரண்டர் ஆகிறதுக்கு அரிவாளோட வரான். இது அந்த போலீஸ் ஆஃபீஸரே சிவன் சாருக்கு நரேட் பண்ணுற மாதிரி சிவன் சார் இந்த ஏணிப்படிகளில் மாந்தர்களில் சொல்லியிருக்கார். ஸோ எப்படி பாருங்க, அதான் இந்த ஞான திருஷ்டி அவருக்கு வந்துடுத்து அப்படிங்கிறதுக்கு. இன்னும் மேலும் மிராக்கிள்ஸ் நடக்கிறது அவருடைய வாழ்க்கையில். நாளை தோட்டத்தில் அந்த மிராக்கிள்ஸை பார்க்கலாம்.